ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் எதுக்குனாலும் வச்சுக்கலாங்க. இப்போ வந்து நான் முட்டைக்கோஸ் வந்து ஒரு பெரிய முட்டைக்கோஸை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போது கேரட் வந்து ஒரு 2 கேரட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துருக்கேங்க. கொஞ்சமாக மல்லி இலை. நான் சிக்கன் வந்து ஒரு 6-7 பீஸ் இருந்துச்சு. சிக்கன் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா வெறும் வெஜிடபிள் வச்சே இது செய்யலாம். இப்போ சிக்கன் வந்து நான் ஒரு 1/4 கிலோ பக்கம் எடுத்து வச்சுருக்கேங்க, எலும்பு இல்லாமல். இப்போ அதோடையே வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு, கொஞ்சமாக சில்லி பொடி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தயிர், இதெல்லாம் சேர்த்து இப்போ பாருங்கள் உப்பு தேவையான அளவு போட்டாச்சு. கொஞ்சமாக தயிர் மிக்ஸ் பண்ணி, இது வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டியதெல்லாம் இல்லைங்க. தயிர் எதுக்கு ஊற்றுறோன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும், அதனால தான். இப்போ பாருங்கள் இது நல்லா கலந்து விட்டாச்சு. இதை அப்படியே நம்ம பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள். கலந்து விட்டு இந்த பக்கம் வடை சட்டியும் நல்லா எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் காஞ்சதும் இந்த சிக்கனை ஒன்றா போட்டு நல்லா மொறுமொறுன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இப்படியே எல்லாத்தையும் சேர்த்து விட்டு இப்போ அதுக்குள்ளே ஒரு மைனோஸ் வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுறதாங்க பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 2 பல் பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு 5 குருமிளகு, ஒரு முட்டை. இப்போ அந்த முட்டையை உள்ளே உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு இப்போ எடுத்தாச்சு. அதோடையே வந்து ஒரு 2 டீஸ்பூன் போல் ஆயில் ஊற்றி அடித்து எடுத்துக்கலாம். இந்த பக்கம் முட்டைக்கோசு நம்ம மைனஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ முட்டைக்கோஸோட வந்து கேரட்டும் போட்டாச்சு, கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையும் போட்டாச்சுங்க. போட்டுட்டு லெமன் வந்து நான் ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கேன், அதை நல்லா 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் உள்ளே இருக்க அந்த கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை, குருமிளகு பொடி வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் சிக்கன் பீஸ் பாருங்கள், இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அடித்து வச்சுருக்கேன் அந்த மைனஸை உள்ளே ஊற்றிக்கலாங்க. ஊற்றி இப்போ இது டொமேட்டோ சாஸும் உள்ளே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக வந்து நான் கோதுமை மாவு நல்லா பிணைஞ்சி வச்சுருக்கேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா பிணைஞ்சி ஊற வச்சு வச்சுருக்கேங்க. கோதுமை மாவு பிணையும் போது கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி. எவ்வளோ நேரம் இருந்தாலும் அது நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ பாருங்கள் இதை நல்லா நம்ம போட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப லேசாக இல்லாமல் ஒரு அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம சப்பாத்தி சுட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டஃபிங் உள்ளே வச்சு இப்போ அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கூட வெள்ளரிக்காய், கேப்சிகம் எதாக இருந்தாலும் சேர்த்திக்கலாம். வெஜிடபிள் எல்லாமே சேர்த்திக்கலாங்க. இன்றைக்கி என்கிட்ட இந்த முட்டைக்கோஸும் கேரட்டும் தான் இருந்தது, அதனால் இது 2 மட்டும் நான் போட்டிருக்கேன். பாருங்கள் இதே மாதிரியே அடுத்ததுலேயும் நம்ம வச்சு அப்படியே ரோல் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, அருமையான நம்மளுக்கு இது சவர்மா. நம்ம மைதா மாவு சேர்த்தனா இது சவர்மான்னு தான் சொல்லுவாங்க. சூப்பர் டேஸ்டியான நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி சூப்பராக ஒரு ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.